ஆனா செல்வா எங்க போவான்? அவன் இந்த வீட்டு பையன் தானே அப்பச்சி. அவனை நம்பி இப்போ ஒரு பொண்ணு வேற இருக்கு. இந்த நிலைமையில அவங்கள வெளியே அனுப்புனா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அப்பச்சி அசிங்கம். ஆத்திரத்துல இப்படி நிதானத்தை இழந்து வார்த்தையை கொட்டாதீங்க அப்பச்சி. நான் தெளிவா நிதானத்தோட தான் பேசுறேன். நான் யார் மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சனோ அவங்க எல்லாருமே என்ன பெருசா ஏமாத்திட்டாங்க. ஆனா என் பொண்ணு உமா நான் கொடுத்த வாக்குக்காக தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணவன். அவ மட்டும்தான் இனி எனக்கு மக. அவளை தவிர இனி எனக்கு யாரும் பிள்ளைங்க கிடையாது. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டிய. சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம உங்க குடும்பத்தோட கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டனு. அண்ணா, வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்ன சித்தா? என்னாச்சுமா? ஏன் வண்டியை நிப்பாட சொன்ன? சித்தப்பா, மனசு கொஞ்சம் பாரமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டுமா? உனக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்றேன்னே தெரியலம்மா. அந்த ஆண்டை வந்து ஆறுதல் கொடுக்கணும். நீ போ அத்தா, போ. ஐயனாரப்பா, என் மருமகளை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க அப்படி என்ன உனக்கு குறை வச்சுட்டோம்? மனுஷங்க நாம பண்ற தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவார் அத்தை? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். டேய் மாப்பிள்ள, என்னாலையும் எங்க குடும்பத்தாலையும் செல்வா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. இது உங்க மேல சத்தியம் அப்பச்சி. ஊரை கூட்டி வச்சு நல்லா எங்க சங்க அறுத்துட்டீங்களே. பெரிய மனுஷன் நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். உங்க பேச்ச கேட்காத புள்ள இருக்கிறப்போ எதுக்கு வாக்கு கொடுத்தீங்க? இப்படிப்பட்ட மானகட்ட குடும்பத்து வாசலே மதிக்க வேண்டாம். வாடி. மாமா, மாமா, காஃபி. எல்லாமே என் பொண்ணு அமுதாதான் முன்ன நின்னு பண்ணுவா. விருப்பம் இருந்தா வீட்ல இருங்க, இல்லன்னா கிளம்புங்கன்னு என்னையும் உமாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவ முன்ன நின்னு பண்ண காரியத்தை பாத்தீங்களா? இப்ப நீங்க யார இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுனீங்க? நாங்க அவளை பத்தி சொல்லும்போது எங்களை தப்பா நினைச்சீங்க. நாங்க பேசுனது கொஞ்சம் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தெரிக்கதான் செய்யும். ஆனா அது உங்க நல்லதுக்கு தான் மாமா. எங்களை நீங்க இம்புட்டு அவமானப்படுத்தியும் நாங்க ஏன் இன்னும் அமைதியா இருக்கோம்னா உங்க மேல எங்களுக்கு அம்புட்டு மரியாதை இருக்கு. ஆனா அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அமுதா பவுசுக்கு போடுற கருவேப்பிலை, அது என்னைக்குமே இலையில ஓரமாதான் இருக்கும். நான் ஏற்கனவே ஒருத்தரை நம்பி மனசு நொந்து போயிருக்கேன். என்ன வார்த்தையால கொல்லாத நாகு. ஐயோ மாமா, இத நான் இப்ப கூட உங்க மனச காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. திரும்ப உங்க மனசு காயப்பற்ற கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க தலைமையில தூக்கி வச்சவ உங்களை எப்படி ஏமாத்திட்டான்னு பாத்தீங்கல்ல. நான் சொல்ற நல்லது எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன காயப்படுத்தினவங்களை பத்தி திரும்ப இந்த வீட்டுல பேசாத.
நான் அவளை திரும்ப நம்பினது தப்புதான். இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே கவலை, என் சம்பந்தி குமரேசனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன். என் ஒரே மக உமாவோட வாழ்க்கைக்கும் இதனால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான். உமா ஒண்ணு உங்களை கஷ்டப்படுத்திட மாட்டா. அவ உங்க நல்லதுக்காகவே வாழ்றவ. நானும் தான் மாமா. நீங்க என்னைக்கு எங்களை மதிச்சிருக்கீங்க? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு இந்த பஞ்சாயத்து என்ன பதில் சொல்ல போகுது? இப்படி இவர் மௌனமாவே நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவர் பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்காம நான் இந்த பஞ்சாயத்தை விட்டு போறதா இல்லைங்க. அவங்க சொல்ற எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். எதையும் நான் மறுக்கல. நடந்த தவறுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாருக்கு வேணுங்க உங்க மன்னிப்பு? உங்க மன்னிப்பு என் பொண்ணு கண்ணீருக்கு பதில் சொல்லுமா? உங்க மன்னிப்பு என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுமா? மன்னிப்பு கேட்கிறாரா? மன்னிப்பு யாருக்கு வேணுங்க உங்க மன்னிப்பு? உங்க கால்ல விழுந்து இந்த கல்யாணத்துல சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு கெஞ்சி கேட்டாரு. ஒம்புட்டு பெரிய மனுஷன இப்படி நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டீங்கல்ல. நல்லா இருப்பீங்களா? நாசமா தான் போவீங்க. விளங்காம போயிடுவீங்க. திட்டம் போட்டு பையனை மயக்கி சத்தியங்கிற பேர்ல எங்க மாமாவை ஏமாத்தி நல்லவ மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படி தலைகுடிய வச்சுட்டல. நாங்க எந்த திட்டமும் போடல, யாரையும் ஏமாத்தல. நான் மாமாக்கு பண்ணின சத்தியம் உண்மைதான். அத நானும் என் குடும்பமும் மீறணும்னு ஒரு போதும் நினைச்சதில்ல. ஏய், இன்னும் இந்த பொய்யெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நிஜம் அதான். இப்ப இந்த கல்யாணம் நடந்ததுல கூட எனக்கு விருப்பம் இல்ல. என்ன பேசுற? இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கேன். போனா நீ எதுக்கும் பயப்படாத. நீ எதுக்கு பயந்து இப்படி பேசுற? நான் யாருக்கும் பயந்தெல்லாம் பேசல, உண்மையதான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு வாயாலே சொல்லிருச்சு. அப்புறம் என்னங்க? அவ கழுத்துல கிடக்குற தாலியை கழட்ட சொல்லுங்க, பிரச்சனையை முடிச்சு வைங்க. அந்த தாலி விருப்பப்பட்ட என் பொண்ணு கழுத்துல தான் இருக்கணும். அதுதானங்க முறை. அது சரிதான்ப்பா. அதுக்குன்னு இந்த சின்ன பொண்ணு அவசரப்பட்டு பேசுறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? முதல்ல இந்த பொண்ணை மட்டும் வச்சு பேசுறது அம்புட்டு நல்லா இல்ல. அவங்க வீட்டு ஆளுங்களையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க. அது எல்லாரையும் வச்சு ஒரு முடிவு எடுத்தாதான் அது சரியா வரும். நல்லா சொன்னீங்க. அந்த திருட்டு கும்பல வர சொல்லுங்க. அப்பதான் எங்க மாமா பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு இந்த ஊருக்கு தெரியும். சரிப்பா, அந்த குடும்பத்தை இங்க வர சொல்லுங்க.
என்னம்மா சொல்ல வர? பார்த்தா தெரியல, உங்க முடிவுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லதான் இப்படி பண்ணேன். இது ஒண்ணும் பிடிக்காத கல்யாணம் இல்ல, ரெண்டு மனசுக்கும் பிடிச்ச கல்யாணம் தான். நான் எங்க அப்புச்சிக்கு கொடுத்த வாக்குக்காக அவ விருப்பப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் நடக்கணும்னு என் மனச கல்லாக்கிக்கிட்டு இவங்க காதலுக்கு எதிரா நின்ன. ஆனா கடவுள் அவங்க பக்கம் நின்னு சிறப்பா முடிச்சுட்டான். குடிகாரன், தப்பானவன், பொம்பளை பொறுக்கின்னு தப்பானவன் கட்டின தாலியா இருந்தா அதை அத்து விட்டுருக்கலாம். தாலி கட்டினவனே தாலிய கட்டின பொண்ண காக்குற வேலையா இல்லாம அதுவே அவளுக்கு ஒரு பாரமா இருந்தா அவன் கட்டின தாலிய தூக்கி எறியறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது மனசுக்கு பிடிச்சவங்களுக்குள்ள நடந்த கல்யாணம். பெரியவங்க ஆசைக்காக இந்த பொண்ணு தான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணா. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னா இது அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சிருந்தானே அர்த்தம். இத போய் நாம பிரிக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்கு? ஏய் என்னடி பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடவுள் மேல பழி தூக்கி போடுறியா? நல்லவ மாதிரி நாடகம் போடுறதெல்லாம் இனிமே செல்லாது. ஏண்டி நம்ம புச்சியோட மானத்தை விட உனக்கு உன் நாத்தனாரோட கல்யாணம் தான் ரொம்ப பெருசா போச்சோ? நான் என் நாத்தனாருக்காக பேசல, ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலிக்காக பேசுறேன். அப்போ இங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறாம இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவ வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற சொல்லு. ஹே, அவ கழுத்துல தாலி ஏறி இருந்தாலும் அது விருப்பம் இல்லாத கல்யாணமா தான் இருந்திருக்கும். அந்த தாலி ஏறும்போது வேணா அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா பிடிக்காதவன் கூட வாழும்போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். வாழ்க்கை போச்சுன்னு பல நாள் உட்கார்ந்து அழறத விட கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஒரு நாள் அழுதுட்டு போறது எவ்வளவோ மேலு. அவ எந்த தப்பும் பண்ணாதவ. அவளுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமையும். ஏய் என்னடி உபதேசம் பண்ணிட்டு இருக்கியா? கல்யாணம் நின்னு போய் நிக்கிற ஒரு பொண்ணு எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து நியாயம் கேட்டு யாரு அம்மனுக்கு விரதம் இருக்க போறா? புவனாவுக்காகவும் அவ கழுத்துல தாலி இருக்கிறது தான் முறங்கிறதுக்காகவும் அம்மனுக்கு விரதம் இருந்து தீபத்தை நான் ஏத்துறேன். அப்புறம் உங்க குடும்பம் சார்பா? நான் இருக்கேன். அவ கழுத்துல தாலி ஏறினது தப்புன்னு சொல்லி அப்புச்சி முன்னாடி நியாயம் எங்க பக்கம்னு நான் நிரூபிக்கிறேன். முன்னாடி வந்து ஆளா நிக்கிறதெல்லாம் சரிதான். வழக்காளிய பத்தியும் அவளுக்கு இருக்க போற விரதத்தை பத்தியும் ஏதாவது தெரியுமா? அது அம்புட்டு ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இப்படி நடக்குது. விரதம் இருக்க நீங்க தயாரா இருந்தாலும் சம்மதம் சொல்ல வேண்டியவங்க இருக்காங்க. காளியோட தம்பி கருப்பை உத்தரவு கொடுத்தாதான் நீங்க விரதம் இருக்க முடியும். நாளை காலையில அம்மனுக்கு பிடிச்ச சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு கருப்பன் கோயிலுக்கு வாங்க. உங்க 2 பேர்ல யாருக்கு உத்தரவு வருதோ அவங்க வேணா விரதத்தை ஆரம்பிங்க.
இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் கலைஞ்சு போங்க. அம்மன் உத்தரவுக்கும் அவங்க வர்றதுக்கும் சரியா இருக்கே. அந்த அம்மனே நேர்ல வந்து உத்தரவு கொடுத்த மாதிரி இருக்கு. உக்கிரமா மாறிடுவார். என்ன பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் பிரகாரத்தை 3 சுத்து சுத்திட்டு மலக்காளிய நினைச்சு இந்த பிரகாரத்துல உட்கார்ந்து 108 தடவை அம்மனோட பெயரை உச்சரிச்சுட்டு வாங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் தயாரா இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் கருப்பன் யார் மேல மாலையை வீசுறானோ அவங்கதான் இந்த விரதத்தை தொடங்க முடியும். அம்மனோட மெட்டியையும் தொட முடியும். நீங்க நினைச்சவங்க கழுத்துல தாலி நிலைக்க வைக்கவும் முடியும். அண்ணமண்டி, நீங்க நம்ம குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். ஆனா இந்த வேண்டுதல் வேண்டாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு அண்ணமண்டி. நீ எனக்காகவும் எங்க அப்பச்சிக்காகவும் உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ண துணிஞ்சவ. அதை விட நான் உனக்கு பண்றதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் மட்டும் பஞ்சாயத்துக்கு வர கொஞ்ச நேரம் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ நேரம் உன் வாழ்க்கையவே இழந்திருப்ப. அதை தடுத்தது யாரு? நானா? இந்த அம்மன் தான். அவதான் சரியான நேரத்துக்கே என்ன அனுப்பி வச்சா. அப்போ அந்த அம்மனே உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்க கூடாதுன்னு தானே நினைக்கிறா.
அதுவும் அமுதா கழுத்துல விழுந்தது அந்த கருப்பனோட சக்தி மாலையாச்சே. அப்படின்னா அம்மனுக்கு விரதம் இருக்க இவங்க 2 பேருக்குமே கருப்பை உத்தரவு கொடுத்துட்டதா தான் அர்த்தம். அதனால அடுத்த கட்டமா உங்க 2 பேர்ல யாரு முதல்ல காட்டு கோயில்ல இருக்கிற பச்சையம்மன் மலைக்காளிகிட்ட இருந்து மெட்டிய முதல்ல யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்க பக்கம் அம்மன் இருக்கிறதா ஐதீகம். சங்கிலி கருப்பரை மனசுல வேட்டிக்கிட்டு அம்மனை பார்க்க போங்க. ஏண்டா நீங்க போற வழியில நிறைய ஆபத்துகளை கடக்க வேண்டியது இருக்கும். காவல் தெய்வம் சங்கிலி கருப்பன் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பான். மலக்காளியம்மா தாயே, தாயே அவளை காப்பாத்து. அவ வேண்டுதல நிறைவேற்று. போடி போ. என்ன மீறி நீ எப்படி காட்டாமன போய் பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா அம்மா, என் மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதும்மா. ஏய் மச்சான் அங்க பாரு. ஏய் அம்பிட்டு தாண்டா அந்த பொண்ணோட கதை முடிஞ்சுது. அத்தனை முழுக்க அந்த குழியிலே கிடக்கட்டும். அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா உனக்கு ஏதாவது ஆன பள்ளத்துல விழுந்தா நல்லா இருக்கும். ஏய் அடா அம்மா, அம்மா. ஓம்
சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி, அம்மா தாயே காப்பாத்துமா. அம்மா ஓம் சக்தி பராசக்தி அம்மா. கையடி பட்டாசு பான வெடி எங்கும் பரபரக்க இந்த காடி வாராடா. கணக்க சிண்டவன் நடுநடுங்க காரமுள்ளி ரோமக்காரி தக்கெடுத்து வாராடா. அன்னஜகம் சகல யுகமும் பட்டாசு பான வெடி எங்கும் பரபரக்க இந்த காடி வாராடா. கணக்க சிண்டவன் நடுநடுங்க காரமுள்ளு ரோமக்காரி கட்டெடுத்து வாராடா. சாம்பல் உடல் மணக்க சக்தியில் ரத்தம் தெரிக்க சாம்பை அடுத்த காலை போல தாவி வாராடா. நெஞ்சில் நிறைஞ்ச படத்தை செறிஞ்ச வந்திகளை பிடிக்கின்ற வாராடா. புனிதவதி பாத்தீங்களா வந்துட்டாங்க. இவன் மட்டும் சொன்ன மாதிரியே எடுத்துட்டாளே. உன் மருமக வந்துட்டாக்கா. ஓ மருமக அமுதா அம்மனோட மெட்டியை எடுத்துக்கிட்டு நல்லபடியா வந்துட்டாக்கா. நம்ம புவனோட தாலியை காப்பாத்திட்டாக்கா. அதா நான் கும்பிடுற தெய்வம் என் மருமகளை கைவிடல. வாங்க வாங்க.
அப்புறம் என்னங்க ஐயா, ஆட்டம்மனோட மெட்டியும் குங்குமமும் அமுதாவோட கையில தானே இருக்கு. அப்படின்னா அம்மனோட அருளும் உத்தரவும் இந்த பொண்ணுக்கு தானே கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிறதுக்கு நம்ம காட்டம்மன் சம்மதம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா என் பொண்ணுக்கு என்னங்க வழி? அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த ஊரு? நல்லா இருக்கியா உங்க பஞ்சாயத்தோட முடிவு? யோ குமரேசா, என்னையா பேசிட்டு இருக்க? ஊர் கூடி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க மாமா, நான் ஏதோ படபடன்னு பேசுறேன்னு எல்லாரும் என்னவோ என்ன கெட்ட மாதிரி நினைக்கிறீங்க. இப்பவாச்சும் தெரியுதா மாமா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு? எம்புட்டு சொன்னாலும் நான் சொல்றத கேட்கவா போறீங்க? அவளதான் அப்படியே தலைமையில தூக்கி வச்சிருந்தீங்க. அவ இப்ப உங்களை காலு கீழே போட்டு மிதிக்கிறா. நாகே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் வாயை இப்படி பொத்தி பொத்தி தான் மாமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. பொத்த வேண்டிய உங்க வாயை நீங்க பொத்தலையே. இப்படி எல்லாரும் சேர்ந்து அவளை ஆட விட்டு வேடிக்கை பாத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவரை வார வாரம் பஞ்சாயத்துல நிக்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உங்க அப்பச்சி நிலைமைக்கு யார் காரணம்? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. மாமாவுக்கு இருக்கிற கௌரவத்துக்கும் அந்த குடும்பம் நம்மள போய் சொல்லி ஏமாத்தினதுக்கும் மாமால ஜென்மத்துக்கும் அவ வீட்டு வாசப்படிய மிதிக்கவே கூடாது. இருந்தும் நம்ம செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனை நல்ல இடத்துல குடுக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டு வாசப்படிய மிதிச்சதும் இல்லாம அந்த வீணா போன குடும்பத்துல உள்ள கால்லையும் விழுந்தாரு. அதுக்கு அவங்க பண்ண மரியாதைய பாத்தீங்கல்ல. இதுக்கு மேலே உங்க தங்கச்சிக்கு வரிஞ்சு கட்டிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்பவாச்சும் அவளை பத்தியோ அவ வாக்கப்பட்டு போன இடத்த பத்தியோ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டி சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுங்க. நான் என்ன நம்ம குடும்பம் கெட்டதுக்கா சொல்ல போறேன்? நமக்கு ஒன்னோ பெருசா சொத்து பத்து வேணாந்தான், அதுக்குன்னு எல்லாத்தையும் இழக்க முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நான் உங்களை நம்பிதானே வந்திருக்கேன். ஆனா நமக்குள்ள இனி எந்த உரமும் இல்லைன்னு சொல்றேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன உங்க மருமானா ஏத்துக்கிறாந்தா இந்த பத்திரத்தை நீங்க எடுத்துக்கோ. இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். மாப்ள, நீங்க வாயால கூப்பிடுற வார்த்தை உண்மைன்னா இந்த பத்திரத்தை எடுத்து உள்ள வைங்க மாமா. இங்க பாருங்க சம்பந்தி, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு தான் அன்னைக்கு உங்களை அப்படியெல்லாம் பேச வேண்டியதா போச்சு. என்னோட நிலைமையில நீங்க இருந்தாலும் நீங்களும் அப்படித்தான் பேசிருப்பீங்க. என்ன பண்றது, எல்லாம் தலைவிதி. உங்க கூட சம்பந்தம் பண்ணி இந்த உறவை வளர்த்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப இருக்கிற உறவை நாம காப்பாத்திக்கணும்னு நினைச்சோம்னா தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்துக்கங்க. ஏய், என்னடி? ஐயா சிதம்பரையா, சிதம்பரையா.
என்ன சிதம்பரம் அப்படி யோசிக்கிறீங்க? உங்க மருமகளை முறைப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஏய், என்னடி பார்த்துட்டு இருக்க? உள்ள போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, போ. என்னது? நான் இவளுக்கு போய் ஆர்த்தி எடுக்கணுமா? அதுக்கு நான் என் கைய நெருப்புல விட்டுறேன். ஏய், இப்ப நீ உள்ள போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வரல, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்னால முடியாது. ஏய், போங்கறல்ல. போ. இந்த வீட்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அவளுக்கு ஆறுதல். நீங்க கடைசி வரைக்கும் என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க தம்பி. அவ வசதியா இல்லாட்டாலும் கடைசி பொண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம். சுகமா வாழ்ந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். போனா நீ எதுக்கும் பயப்படாத. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு தான் போறேன். இவெல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக பழகிடும். நாங்க உன்னை விட்டு தூரமா இருக்கிறதா நினைக்காத. என்னைக்கும் நாங்க உன் பக்கத்துல தான் இருப்போம். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடி வந்துருவோம். நம்பிக்கையோட இரு. உனக்கு நீ நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆனா அதை நிலைக்க கண்டிப்பா நீதான் போராடணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம். உன்னை அப்படியே விட்டுறலாம் மாட்டோம். நீ தைரியமா கவலைப்படாம இரு புவனா. ஒரு பொண்ணுக்கு பக்கபலமே அடுத்தவங்க ஆதரவை விட அவளோட தன்னம்பிக்கை தான். என்னைக்கும் அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்பிக்கையா உள்ளப்போ உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அம்மா தைரியமாயிரு. கூட்டிட்டு போங்க. அப்படி பண்ணா அது அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பே இல்லைன்னு அர்த்தம்டா. எதிர்பார்ப்பு இல்லாம பண்றதுதான் உண்மையான அன்புடா. அமுதா பிள்ளையும் அந்த ரகம்தான். நீ அவளை பாசமா பத்திரமா பாத்துக்கிட்டா மட்டும் போதும்டா. மாப்பிள்ள, அவ ஆசைப்பட்டபடி நீ வாத்தியார் ஆயிடுறா, அது போதும்டா. ஆமா மாமா, அவ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், என் தேவதை. கண்டிப்பா நான் அவளை நல்லபடியா பத்திரமா பாத்துப்பேன். டே மாப்பிள்ள, நல்ல மனசு உள்ளவங்களை சோதிக்கிறதே இந்த ஆண்டவனுக்கு வேலையா போச்சுடா. உங்க ரெண்டு பேர்த்தையும் ஏந்த இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறானோ தெரியலடா. கவலைப்படாதடா மாப்பிள்ள, எல்லாம் சரியாகிற நாள் வரும்டா உனக்கு. ஆண்டவா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிம்மதியை கொடுறா. மாணிக்கம், யாரா ஓ மாமாவுக்கு திதி பண்றது? ஒருவேளை பரம திதி பண்றாளோ? எங்க சாமி திதி நடக்குது? பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல தான். சிவன் கோயில்லையா? டேய் மாணிக்கம், வாடா. சரி, என்னன்னு போய் நானும் வரேன். ஈஸ்வரா, சீக்கிரம் வா.
நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். என் புருஷ சாவுக்கு காரணமே நீதான். நீ திதி பண்ணா அவர் ஆத்மா எப்படி சாத்தி அடையும்? நீ என்ன பண்ணாலும் அவரு உன்னை மன்னிக்க மாட்டாரு. நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. யாரா இருக்கு? ஏமா, இவர் நம்ம கரஸ்பாண்டன்ட் ஆச்சே. இவர் எதுக்கு குமரேசன் பார்க்க வந்தாரு? அமுதா, அப்ப நீ சொன்ன ஆள் இவர்தான். என்னோட கணிப்பு சரின்னா குமரேசனோட கூட்டாளி இவங்களா தான் இருக்கும் சித்தப்பா. யோ, என்னையா குமரேசா உடனே பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன தலை போற விஷயம்? தலை போற விஷயம் தான் சார். நம்ம 2 பேர் தலையும் உருள போற விஷயம். என்னையா உளர்ற? நேரடியா விஷயத்தை சொல்லு. 20 வருஷமா நம்ம பொத்தி பொத்தி காத்து வச்சிருந்த விஷயம் வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். யோ, என்ன சொல்ற குமரேசா? அமுதா, அவனுங்க 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன பேசுறான்னு கேட்க மாட்டுதே. சித்தப்பா பக்கத்துல போய் கேட்டு பாப்போமா? வேண்டாமா, இதுக்கு மேல பக்கத்துல போனா மாட்டிக்குவோம். ஏமா, கரசு ரொம்ப நல்ல ஆளு. மாமாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவரு. அவர்தான் இவ்வளவு நாளா செந்திலுக்கு உதவி பண்ணாரு. இவர் எப்படி குமரேசன் ஆளா இருப்பாரு? போச்சு. ஆனா என்ன பேசினாங்கன்னு ஒண்ணுமே விளங்கலையே. ஆமா, கதிரேச மாமாவும் இவங்களும் நல்ல நண்பர்கள் தானே. இவக தானே உங்க மாப்பிள்ளைக்கு ஸ்கூல்ல வேலையை போட்டு கொடுத்து உதவனாக. பின்ன இவ எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தப்பா, மாமா தற்கொலை பண்றதுக்கு முந்தின நாள் ஏதாவது சம்பவம், அதாவது இவங்க மேல அந்த பொண்ணு பொய் புகார் கொடுக்கறதுக்கு முன்னால ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் மாமா சாகருக்கு முந்தின நாளே நாங்கெல்லாம் தியேட்டருக்கு படம் பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்ப எங்க குடும்ப வக்கீல் வீட்டுக்கு வந்து கரஸ்பாண்டன்ட் வர சொன்னான்னு சொல்லி என் மாமாவை கையோட கூட்டு போனாரு. அன்னைக்கு காலையில கூட வக்கீல வர சொல்லி கரஸ்பாண்டன்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மாமா சாகருக்கு முன்னாடி கடைசியா பார்த்தது அந்த கரசத்தை. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா. வக்கீல் சார், போன உசுறு திரும்ப வராது. பழச பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எந்த காரணத்துக்காக என் மாமாவை இப்படி பண்ணாங்கன்னு மட்டும்தான். சொல்றேம்மா, சொல்றேன். இதுக்கப்புறமும் நான் இத மறைக்க விரும்பல. இதனால எந்த சிக்கல் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உன் மாமா தற்கொலை பண்ணிக்கல, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஊரை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ப வச்சாங்க. உங்க மாமாவோட உயிர் எடுக்க காரணமா இருந்ததே உங்க பரம்பரை உயிர் தான். யாருக்குமே இப்ப வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. உங்க மாமா வேலை பார்த்த ஸ்கூல் யாரோடதுன்னு தெரியுமா? அது யாருக்கு சொந்தமாக வேண்டியதுன்னு தெரியுமா உனக்கு? அது இப்ப வரைக்கும் யாருக்கும் சொந்தம் இல்லாம
அதுக்கான ஆளுங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னாவது உனக்கு தெரியுமா? அந்த பள்ளிக்கூடமும் அதை சுத்தி இருக்கிற காலி இடம் 23 ஏக்கரும் மொத்தமும் ரங்குனாருக்கு, அதாவது உங்க மாமாவோட தாத்தாவுக்கு சொந்தமானது. அந்த சொத்து முறையா உங்க மாமாவுக்கு தான் போய் சேரணும். உங்க தாத்தா உயில்ல தன்னோட வாரிசுல யாரு வாத்தியார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் தன் முழு சொத்துன்னு எழுதி வச்சுட்டு செத்தாரு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுதான் சிக்கலே ஆரம்பிச்சது. இது தெரிஞ்ச குமரேசன் சொத்து தன் கைக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொத்து மொத்தத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டு கரஸ்பாண்டன்ட்ட கையில வச்சுக்கிட்டு உன் மாமா மேல ஒரு பொய்யான புகார சொல்லி அவர் வாத்தியாரா மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செந்தில வாத்தியாராகாம தடுத்ததும் அவங்க பண்ண சதிதான் காரணம். செந்தில் நல்லா தான் படிச்சான். அவனை வேணும்னே ஃபெயிலாக்கி அவனுக்கு படிப்பே வராதுன்னு அவனையே நம்ப வச்சுட்டாங்க. அவனும் தனக்கு படிப்பே வராதுன்னு அப்படியே வெக்ஸ் ஆயிட்டான். எங்க அவன் வாத்தியார் ஆயிட்டானா சொத்து உங்க கைக்கு வந்துடும்னு அவங்க கவனமா காய் நகர்த்தினாங்க. உன் புருஷனை வாத்தியாராக்கினா அவன் உயிருக்கு தான் ஆபத்து வரும். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவங்க செந்தில் வாத்தியாராகிறத நிச்சயமா தடுப்பாங்க. அப்பனும் மகளும் எந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு இந்த யோசனையில இருக்கீங்க? எல்லாம் நம்ம குடும்பத்தை சுக்கு நூறாக்கணும்ல பத்திட்டேன். என்ன மாணிக்கம்? வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா, வாங்க வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்கய்யா, உட்காருங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னையா, நல்லா தான் இருக்கேன். என்னையா செந்தில், இப்பயாவது ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? படிக்கிறேன் சார். என்னம்மா, உன் புருஷன் சொல்றது நிஜம்தானே? பையன் ஒழுங்கா படிக்கிறானா? ஐயா, என்ன திடுதிப்புன்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன், முக்கியமான விஷயமா இருந்தா தான் வரணுமா? அப்படி இல்ல, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நம்ம கதிரேசனோட நினைவு நாள் இல்லையா? அதான் அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உங்க எல்லாரையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லதாங்க. என்னையா செந்தில, உங்க அப்பச்சி போனதுக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் உன்னை நம்பித்தான் இருந்துச்சு. ஆனா நீ அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. இப்ப மறுபடியும் உன் குடும்பம் மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியும் உன்னை ரொம்ப நம்புறா. அவங்க எல்லாரையும் நீ ஏமாத்திடக்கூடாது, சரியா? ஆமா, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டா? இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். படிக்கிறத விட இவனுக்கு இந்த ஓவியம் வரைகிறதுல நல்ல ஆர்வம். பேசாம இவனை அந்த துறையில ஏதாவது சேர்த்து விட்டா பெரிய ஆளா வருவானே. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, எதுக்கு பொம்பளைங்க எல்லாம் குடும்பத்தை எடுத்து நடத்திக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம இவனை திரும்பவும் என்கிட்ட வேலைக்கு வர சொல்லுங்க. சம்பளம் வேணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து தர சொல்றேன். என்ன? ஏன்னா இது என் நண்பரோட குடும்பம். என் கண்ணு முன்னாடியே நீங்க எல்லாம் கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நானும் ஏதாவது செய்யணும்ல.
நீங்க எங்க மேல அக்கறைப்பட்டு கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனா தம்பி இப்பதான் திரும்ப காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கான். விட்டத கண்டிப்பா முடிச்சிருவான்னு நம்புறேன். திரும்பி எதுக்கு அந்த வேலை எல்லாம்? சரி, நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். செந்தில், அம்மா உன்னை இன்னும் நம்புறாங்க. அவங்கள ஏமாத்திராத, சரியா? உங்க அப்புச்சி மாதிரியே படிச்சு நல்ல வாத்தியார் ஆகணும், என்ன? சரி சரி, நான் வரேன். ஐயா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும்மா, நம்ம வீடு தானே. இன்னொரு நாள் சாவகாசமா வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு போறேன், சரியா? சரிங்க சார். வரமா வரமாணிங்க. சித்தப்பா, இம்புட்டு நல்லவக மாதிரி பேசிட்டு போறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அப்பப்போ அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துருவோம் அத்தா, கொடுத்துருவோம். அத்தை, சார வழி அனுப்பி வச்சுட்டு அவங்க படிப்பு விஷயமா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அதை போய் கேட்டு வந்துடுறேன். சரியாத்தா? நீங்க தான் பாத்துக்கணும், அதெல்லாம் பாத்து. எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகணுமா? இல்லைன்னா முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி ஆயிடுமா? ஓஹோ, அதெல்லாம் அவனால முடியாத காரியம் ஐயா. சார், வீரமங்க வேலு நாச்சியார் அவனை படிக்க வச்சிட போறா சார். அவன் என்ன வேணாலும் படிக்கட்டும், அவன் தலையெழுத்த திருத்த போறது நாம தானே. டேய், அப்படி போய் உட்காருங்கடா. யோ, இவன் என்ன இங்கே நிக்க வச்சிருக்க? தூக்கி லாக்கப்ல போடு. ஏயா, போன மாசம் செக்காலையில ஒரு ரவுடி பைய கடைக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணான்ல, அவன் கேஸ் இன்னும் பெண்டிங்ல தானே இருக்கு. அந்த பொறுக்கிலாம் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ற, நிலுவையில இருக்கிற கேஸ் எல்லாம் பொறுக்கி இந்த பொறுக்கி மேல போடு. இப்ப முதல்ல இவனை தூக்கி லாக்கப்ல போடு. சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். தப்பு பண்ணதெல்லாம் அவங்க தான் சார். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். தேவையில்லாம என்னது இப்படிலாம் பண்ணாதீங்க சார். என்னது, நீ காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா சார். பார்த்தா 4 பிள்ளைக்கு அப்பா மாதிரி இருக்க. நீ காலேஜ் ஸ்டூடெண்டா? இத நான் நம்பணுமா? ஆமா, நீதான் வாத்தியார்னு பொய் சொல்லி பிரார்த்தனை பண்ணி கர்நாடகா சிதம்பரம் பொண்ண கல்யாணம் பண்ணவன். ஏண்டா, அப்ப வாத்தியார்னு சொல்லி ஃப்ராட் பண்ண, இப்ப ஸ்டூடெண்ட்னு சொல்லி ரவுடித்தனம் பண்றியா? யோ, இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். சார், இவங்க எந்த ஃப்ராட் தனமோ பொறுக்கித்தனமோ பண்ணல. தோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இந்த பொறுக்கி பசங்க தான் என்ன வம்பெழுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அதத்தான் இவங்க தட்டி கேட்டாங்க. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி இவங்க எந்த பொறுக்கித்தனமும் பண்ணல சார். ஓ, தப்புனா சார் உடனே தட்டி கேட்டுருவாரோ? அப்ப சட்டம் எதுக்கு இருக்கு, நாங்க எதுக்கு இருக்கோம்? இங்க பார், உன் புருஷன் அவன் கைய உடைச்சிருக்கான். கை இல்லாம அவன் எப்படி பொழப்ப பாப்பான்? சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? சார், அவங்களே இப்பதான் திரும்ப காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 3 மாசத்துல கடைசி எக்ஸாம் வரப்போகுது. அதுல அவங்க பாஸ் ஆகுறதுல தான் எங்க மொத்த குடும்பத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு. சார், நீங்க கேஸ் அது இதுன்னு அவங்கள உள்ள தூக்கி போட்டியானா அவங்களால பரீட்சையே எழுத முடியாது. அது அவங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கும் சார்.
சார் இவங்க படிச்சு வாத்தியார் ஆகணும் சார். வாத்தியாருங்கிற பதவி கௌரவத்துக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல சார். அது பல பேரோட கனவு சார். அதை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. அது ஒரு தவம் சார். அந்த தவத்தை மட்டும் கெடுத்துறாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் சார், அவங்கள விட்டுருங்க சார். சார் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். அவ நிஜமாவே எந்த தப்புமே பண்ணல சார். ப்ளீஸ் விட்டுருங்களேன். என்னம்மா ஐயா முன்னாடி வசனம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? ஐயா, இவனை நம்பாதீங்க. இவன் சரியான பொறுக்கி ஃப்ராடு. ஐயா, இவன் படிச்சு என்னத்தையா கிளிக்க போறான்? நீ என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ படிப்பை முன்ன வச்சுட்ட. நானும் ஏழை குடும்பம் தான்மா. நாங்க எல்லாரையும் பார்த்து கைகட்டி வாழ்ந்த பரம்பரை தான். ஆனா அந்த படிப்பு தான் என்ன ஒசத்துச்சு. இன்னைக்கு எல்லாரையும் எனக்கு வணக்கம் போட சொல்லி எங்க பரம்பரை மரியாதையை ஒசத்துச்சு. இவன் இனிமே இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி வை. பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நாம தான் பக்குவமா ஒதுங்கி போய் நடந்துக்கணும். ஏய் தம்பி, படிப்பை வச்சு நீ தப்பிச்சிட்ட. இனிமே இந்த மாதிரி அடிதடியெல்லாம் நீ பண்ணாத. டேய், ஏன்டா படிக்கிற புக்கை இப்படி கீழே போட்டுக்கிட்டு இருக்க? டேய், கேக்குறல்ல? டேய், சொல்லிட்டு போடா. என்னம்மா இது? என்னடா பண்ண போற? டேய் வேண்டாம்டா. டேய் டேய், படிக்கிற புக்குடா இது. டேய் வேண்டாம்டா. டேய் மாப்ள, வேண்டாம்டா. என்ன? ஐயோ, சொன்னா கேட்க மாட்டானே. மாணிக்கம், சொல்லுடா. வேண்டான்னு சொல்லுடா. டேய் மாப்ள, படிக்கிற புக்குடா இது. மாப்ள, என்னடா காரியம் பண்ற நீ? படிக்கிற புத்தகத்தை யாராவது இப்படி பண்ணுவாங்களாடா? ஆமா, படிக்கிற புத்தகம் தான். இது இருக்க போய் தானே படி படி சொல்றீங்க. உங்க ஆசை கனவு எல்லாத்தையும் ஏன் மேல திரிச்சு என்ன சாவடிக்கிறீங்கல்ல? டேய், என்னடா சொல்ற நீங்க? உங்க நாய கஷ்டப்பட்டு உங்க எல்லாரும் கெட்ட பேர் வாங்கணும். நான் நானாவும் இருக்க முடியாம உங்களுக்காகவும் இருக்க முடியாம ரெண்டு கட்ட தரமா தவிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் இன்னையோட நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இனிமே ஏன் விருப்பப்படி ஒரு சொர்ண உள்ள மனுஷனாவே இனிமே இருந்துட்டு போறேன். போதும், உங்களுக்காக நான் படிச்சதும் எல்லாரும் முன்னாடி நடிச்சதும் போதும். இல்லடா. நாங்க எல்லாருமே அவனை குத்தம் சொல்லிட்டு தான் இருந்தோம். நீ மட்டும்தான் அவன் தப்ப சரி பண்ண முயற்சி பண்ணுன. அந்த முயற்சிக்கு கூடிய சீக்கிரம் பலன் கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அமுதா. டேய் மாணிக்கம், என் மருமக அவனை நிச்சயம் வாத்தியார் ஆக்கிடுவா. நீ வேணா பாரு. பாக்குற, என் மாப்பிளையும் ஆயிருவான்.
உணர்ச்சி விஷயத்துல ரொம்ப பொங்காதக்கா, அப்புறம் தண்ணி ஊத்தி அணைக்க வேண்டி வந்துரும். போட, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.